Hello guys, welcome to DSNKPM. Hi, இன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு தான் போகிறோம். ஸோ இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் திருப்பதிக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் எப்படி திருப்பதி போகிறோம் அண்ட் அங்கெல்லாம் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் தான். இது வந்து லாங் வீடியோவாக கூட இருக்கும். மேபி ஷார்ட்ஸாக கூட நாங்கள் போடுவோம் அண்ட் லாங் வீடியோவாக கூட இருக்கும், தெரியல. இப்போ வந்து நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போக போகிறோம் ட்ரெயினில். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பதி வந்து ட்ரெயின் ஏற போகிறோம். இங்கேருந்து அரக்கோணத்துக்கு 3:45க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை ஏறிட்டு அரக்கோணத்துலேருந்து திருப்பதிக்கு போவோம். திருப்பதி அது அரக்கோணத்துலேருந்து திருப்பதி அந்த ட்ரெயின் டைம் தெரியல. ஸோ எல்லாமே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக அப்டேட் பண்ணுறோம் guys. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 6 o'clock ஆகுது. நாங்கள் நேற்று நைட் வந்து 9 o'clock செக்இன் பண்ணுவோம் ஹோட்டலில். ஹோட்டல் பார்க்க கொஞ்சம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. லைக் ஒரே ஒரு பெட் அண்ட் ஏசி இருக்கிறதுனால ஓகே. 1200 ஆச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் ஸ்டே பண்ணோம். நாங்கள் வந்து அரக்கோணத்துலேருந்து திருப்பதி ட்ரெயின் எடுத்தோம். திருப்பதி ட்ரெயின் வந்து ஒரு 5:50 கிட்ட வந்தது. 5:45 5:50 கிட்ட வந்தது. எடுத்துகிட்டு இங்கே வரத்துக்கு 9 o'clock ஆச்சு. அண்ட் வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ரூம் இருக்குது. ஸோ ஹோட்டல் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரூம் இருக்குது. அண்ட் அங்கே அப்புறம் வேறு ஒரு ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம போகிற கோவில் வந்து அலமேலம்மன் கோவில். அதுக்கப்புறமா நம்ம ஹோட்டலுக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பஸ்ஸில் வந்து அலமேலம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒருத்தருக்கு 20 rupees வாங்கினாங்க. போயிட்டே சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அலமேலம்மனோட என்ட்ரன்ஸ். உள்ளே போகணும். ஹாய், சாமி பார்த்துட்டு வெளியிலே வந்துட்டோம். ஆனால் உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கேயே வந்து ஃபோன் வச்சுட்டு போகணுன்ட்டாங்க. இப்போது அதனால் சாமி பார்த்துட்டே வந்துட்டோம். உள்ளே வந்து பிரசாதம் வந்து தயிர் சாதமும் லட்டு வந்து 25 rupees. ஒரு லட்டு வந்து 25 rupees. இதுவே வந்து 200 ரூபாய். இது வந்து தரிசனம் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் நாங்கள் போனோம். 50 rupees தரிசனம், 200 and 250 தரிசனம். அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ரீயில் போனதுனால ஓகே தான், டக்குன்னு தான் போயிட்டோம். ஆனால் நீங்கள் வர மாதிரி இருந்தால் 6:30 அந்த மாதிரிலாம் வராதிங்க. 6:30 7:30 வரைக்கும் வந்து பிரேக் டைமா. அதனால தான் ஓகே. இப்போ வந்து செக் அவுட் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பஸ் வந்து அதே மாதிரி வந்த மாதிரியே பஸ் ஏறிட்டு இப்போ திரும்பி ரூமுக்கு போகணும். நம்ம அலிச்சிலேருந்து லக்கேஜ் போட்டுட்டு இப்போ வந்து படிக்கட்டு ஏற ஆரம்பிக்க போகிறோம். இப்போ உள்ளே வந்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே படிக்கட்டு ஏற போகிறோம். இப்போ படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டைம் வந்து 10:45 ஆக போகுது. முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுக்கு மேலே வந்து ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். லைக் நிறைய பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் இல்லை, அவ்வளோ நிறைய பேர் வந்திருக்காங்க. படிக்கட்டியே கொஞ்சம் இத்தனைக்கும் திங்கக்கிழமை தான் வந்திருக்கோம். ஆனாலும் செம்ம கூட்டமாக இருக்குது. மான் இருக்கிற இடத்தாண்ட போயிட்டோன்னே தேவை வீடியோ எடுக்கணும். இப்போ தான் வந்து 1:45 ஆகுது. இப்போ தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இப்போ தான் வந்து நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு இப்போ வந்து இது வந்து ரோட்டுக்கு மேலே வந்து பிரிட்ஜு போட்டிருக்காங்க. ஸோ பிரிட்ஜு மேலே இப்போது ஏறி நடக்கணும். அப்போல்லாம் வந்து நாங்கள் இதில் ஏறி இப்படி போவோம், கீழே ரோட்டில் போவோம். இப்போ வந்து பிரிட்ஜு மேலே போட்டிருக்கனால பிரிட்ஜில் போகிறோங்க.
సుమ్మకలమ్మా సుమ్మకలు పడుతా ఆడపిల్ల పసుపు ముక్కలు కర్పూరలేమ్మా 30 రూపాయలమ్మా 30 ఆడపిల్లలు ఈ ముద్దలు కొడదా దేవుడికి திருமலையில் இருக்கும் ரூம் சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளோ நேரம் செம்ம கூட்டம், அப்படியே நடக்க கூட இடமே இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இப்போ தான் ஒரே ஒரு ரூம் கிடைச்சிது, அதுவும் வந்து 2200. அப்படியே கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் ஏறுது. பார்த்தா வந்து ஒரே ஒரு பெட்டு, நார்மல் பெட்டு, நார்மல் பெட் அண்ட் வந்து பாத்ரூம், அவ்வளோதான். அதே வந்து 2200. ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் வந்து குளிச்சுட்டு சாமி பார்க்க போக போகிறோம். ஓகே கைஸ், பாய். இப்போ நம்ம வந்து திருப்பதி ஏழுமலையான போய் பார்க்க போகிறோம். ஆனால் ஃபோன் அலோட் இல்லாததுனால நாங்கள் வந்து இதை வந்து ஹோட்டல்லே வச்சுட்டு போயிடுவோம். ஸோ வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது, சாரி. அண்ட் இப்போ நாங்கள் கிளம்பிட்டு அன்னப்பிரசாதம் இருந்தால் அதை சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து நேராக வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிடுவோம். இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகுது. ஆனால் நாங்கள் இன்னும் சாமி பார்க்கவே இல்லை. பிகாஸ் ரொம்பவே வந்து 20-30 கிலோமீட்டர் கிட்ட வந்து கூட்டம். அதுவும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் மலைக்கு போகணும், திரும்பியும் மலையிலேருந்து கீழே இறங்கணும், திரும்பி அங்கேருந்து ரொம்ப சுற்றணும். அது ரொம்பவே இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து இங்கேருந்தே வந்து ரொம்ப கூட்டம். நடுவில் உட்காரத்துக்கு கூட இடம் கிடையாது, உட்காரத்துக்கு கூட இடம் கிடையாது. 24 hours நின்றுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க 20 hours ஆகும் இங்கேருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் அங்கே பாத்ரூம் எதுவுமே இல்லை. டக்கு நம்மளுக்கு எதனா ஒன்றுனா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அதுவும் படிக்கட்டில் நடந்து வந்ததுனால அது வேற வந்து கால் சமவலி. ஏற்கனவே வந்து ரூம்லேருந்து மேலே வரைக்கும் நடந்து தான் போகணும். அங்கே திரும்பி மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போயிட்டு திரும்பி அங்கேருந்து கீழே தான் வரணும். நாங்கள் அங்கேருந்து வந்து படிக்கட்டில் ஏறி திரும்பி இறங்கி ரெண்டுமே விசாரித்தோம். ரெண்டுமே அப்படி தான் பழைய மாதிரி இருந்தது. நிறைய இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. பழசெல்லாம் வந்து அப்படியே நேராக போயிடலான்னு தான் நினைக்கிறோம். ஆனால் குடோன்லாம் இருக்கும்னு தான் நினச்சா, நான் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னே தெரியல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழி சொல்கிறாங்க. ஒருத்தவங்கிட்ட இந்த வழியில் போங்க, இன்னொருத்தவங்கிட்ட இந்த வழியில் போங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு செக்யூரிட்டியே வந்து இந்த வழி போக சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டால் இந்த வழி போக சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி லைக் மேலேயே இருந்துட்டோம். அந்த ஃப்ரீ தரிசனம் மாதிரி அங்கே மேலே போக முடியல, அவ்வளோ கூட்டம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் கூட்டம், அதுவும் வந்து ஃப்ரீனால போயிடலாம். ஆனால் பட் வந்து ரொம்ப கூட்டம், உட்காரத்துக்கு கூட இடம் கிடையாது. அவ்வளோ கூட்டம், நிற்கிறதுக்கே இடம் இல்லைன்னா உட்காரது. காலையில் 12 மணிக்கு தான் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். காலையில் சொல்ல முடியாது, மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 2 o'clock கூட ஆயிரும். அப்படி தான் எல்லோரும் சொன்னதுனால இல்லை முடியாது, வேண்டாம் பரவாயில்ல, நடந்து வந்தாச்சு, அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு நினச்சி வந்துட்டோம். ஓகே பாய், தேங்க்யூ. ஹாய். இப்போ வந்து காலையில் 11 மணி ஆக போகுது. கீழே வந்து திருமலையில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் அன்னப்பிரசாதம் சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் திருமலையிலேருந்து திருப்பதிக்கு. இது வந்து அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, துவையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து திருமலையிலேருந்து ரேணிகுண்டாவுக்கு வந்து பஸ் எடுத்துகிட்டு ரேணிகுண்டாவில் வந்து 3:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது.
ட்ரெயின் வந்து நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ன்ட்டு ஒருத்தருக்கு வந்து 55 ருபீஸ் வந்து ட்ரெயினில் சார்ஜ் பண்ணுவாங்க. திருமாலாலேருந்து ரேணிகுண்டாக்கு வந்து 105 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு கேட்டோம், திருமாலாலேருந்து காஞ்சிபுரம் அது வந்து 215 ஆகும்னாங்க. ஓகே தான், ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்தது. திருமலையில் செம வெயில், அங்கே குளிரவே இல்லை ஒரு ட்ராப் கூட, அதுலேயும் செம வெயில். இதில் நம்ம இடத்து வரைக்கும் வர மாதிரி இருந்தால் ரொம்ப வெயிலாக இருக்கும், முடியாதுன்ட்டு சரி வேணாம் நம்ம ட்ரெயின்லேயே போயிடலான்ட்டு ட்ரெயினில் போக முடிவு பண்ணோம். இதுவே வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் புது ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கும், காஞ்சிபுரம் ஈஸ்ட்டில் நிற்காதுன்னாங்க. சரி ஓகே, அங்கேருந்து எதனா எடுத்துக்கலாம், ஆட்டோ அந்த மாதிரி நினச்சோம். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்கிட்டு 4 பேருக்கும் ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தா செம மழை, அதனாலே 1 ஹவர் ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு. 3:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:30க்கு தான் வந்தது. ஐஸ் கட்டி மழைலாம் பொழிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஐஸ் கட்டி மழை. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆனால் செம்ம சவுண்டு தாங்க முடியல. மேலே ஷெட்டு போட்டதுனால செம்மையான சவுண்டு வந்து டம் டம் விழுற மாதிரி. அதுவே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ட்ரெயின் வேறு அன்ரிசர்வ்னால ரிசர்வில் அதோட செம கூட்டம். அன்ரிசர்வில் கொஞ்சம் தான் உட்கார இடம் இருந்தது. அதனால தான் அடுத்த முறை பிளான் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நடந்து வந்தாச்சு. ஓகே, அடுத்த முறையிலேருந்து பஸ்ஸில் வந்துடலாம், 300 ருபீஸ் டிக்கெட் போட்டுட்டு வந்துடலான்ட்டு. ஆனால் அதிலே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நாங்களே 10 மணி நேரம் நின்றுட்டு தான் இது பண்ணாங்கன்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்குது இப்போது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். சரி அடுத்த முறையிலேருந்து பஸ்ஸில் போயிட்டு 300 ருபீஸ் இவ்வளோ செலவு பண்ணுறது அதுக்கு செலவு பண்ணிட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு தெரியல. பட் இந்த முறை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த ஐஸ் கட்டி மழையை நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பஸ்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்தது, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே நல்லா ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது வந்து நைட்டில் வந்து வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் புது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 ரூபாய்க்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ரெப்பிடோவில் வந்தோம். அங்கேருந்து டேடி மட்டும் வந்துட்டார் வீட்டுக்கு. இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து புது ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் போச்சு. ஏன்னா அப்போ காரும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல, வெறும் ரெப்பிடோவில் இது மட்டும் தான் இருந்தது, பைக் மட்டும் தான் இருந்தது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது காளான் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு காலைல எழுந்திரிச்சோம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் காஞ்சிபுரத்துலேருந்து திருமலா விலாக், திருமலாலேருந்து காஞ்சிபுரம் விலாக். தேங்க்யூ, பாய்.